என்னது இன்னைக்கு பார்த்து கடை பக்கத்து ஒருத்தவனும் வர மாட்டேங்கிறியா? முட்டை போண்டா எவ்வளவு நேரம் ஈய வரைச்சுக்கிட்டே உட்காந்துருக்குது நானு. ஏலே யாராச்சும் வாங்களே முட்டை போண்டா முட்டை போண்டாய் முட்டை போண்டாய் முட்டை போண்டாய். அடட்டா முட்டை போண்டா எப்படா எடுக்கிறதுன்னு தெரியலையே. நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கெல்லாம் காசு இல்லை, எப்படியாச்சும் எடுக்கணும், என்ன பண்றது? இதுதான் சரியான ஐடியா. இப்ப பாரு. ஐயோ திரும்பிட்டானே, ஐயோ நேரமா திரும்பி தொலைஞ்சிட்டானே. போயிடுவோம் பேசாட்ட. பாவி எப்படிதான் திரும்புறான்னு தெரியல, சடக்க சடக்க திரும்புறானே. கொஞ்சமாச்சும் அங்க திரும்பிடுறா. இவன் என்ன அப்பா இருந்து அங்கிட்ட இங்கிட்ட சந்திரமுகி மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறியா? இதுக்கு இங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கியான்னு தெரியலையே. எதுவும் பைத்தியம் கீத்தமா இருக்குமோ? சரி நம்ம வேலையை பார்ப்போம். மெட்டுவா ஊண்டுக்கிட்டே வரேன். இப்ப எப்படி நீ கண்டுபிடிக்கணும் பாக்குறேன்டா. ஐயோ பாத்திரக்கூடாது. என்னது காலிக்கில ஏதோ ஊறுற மாதிரியே இருக்குது. பாம்பு கிம்பு இருக்க போகுது, எதுக்கு தள்ளியே நின்னுக்குவோம்? ஐயோ இது வேற பயமா இருக்குது, நம்மள போட்டு தள்ளிடுச்சுனா போச்சு. அவ்வளவுதான் எடுத்துட்டேன் வட்டாமாமே. ஐயோ அட பாவி பையலே, அவன் சட்டான பையலே, என் முட்டை பூடா பூரா தட்டோட தூக்கிட்டு போறானே. ஐயோ யாராவது வாங்கலே, என் முட்டை பூடா தூக்கிட்டு போறானே. அந்த குண்டு பைய முட்டை பூடா தூக்கிட்டு போறான். அட இந்த பக்கத்து தானே வந்தான். ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பானா? ஒருவேளை இது கூட அவன் வீடா இருக்கலாமோ? என்ன பண்றதுன்னு தெரியலையே, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. இங்கிட்ட தானே ஓடி வந்தியா? வேற யாரும் வீட்டையாவது திறந்து கேட்டுறக்கூடாது, எதுக்கும் அமைதியாவே இருப்பான். ஏய் யார் நீ? ஏன் வீட்டு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க? யாரா நீ? ஒழுங்கு மரியாதை யாருன்னு சொல்லு. திருட வந்திருக்கிறியா? திருட்டு பையலே, உனக்கு வேற வேலையே இல்ல, இல்லாதவங்கள்ட்ட தான் வந்து திருட வருவியாக்கும். யோ நான் திருடலாம் வரலையா, நீ வேற. நான் வந்து கருவாயன்கிட்ட ஒரு பையன் ஓடி வந்தான்ல, அவனை தொலைவிதான் வந்தேன். அந்த கருவாயன் எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா உன்னால? என்னது கருவாயனா? அவனை எதுக்கு நீ தொலைவிக்கிட்டு இருக்கிற? முதல்ல என்ன விஷயம் சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். யூ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கருவாயனுக்கு உனக்கு கொடுக்கணும், அதுக்காக தான் அவனை தொலைவிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்கேன்னு சொன்னானே நான் பெசாட்டு அவனுக்கு கொடுத்துட்டு போயிருவேன். நான் கருவாயனோட சொந்த அண்ணன் தான்டா. எது கொடுக்க இருந்தாலும் என்கிட்டயே கொடு, நான் அவன்கிட்ட கொடுத்துட போறேன். நான் சொந்த அண்ணன் தான், என்கிட்ட கொடுக்கறதுல எந்த தப்பு இல்ல. சரி அப்ப கொடுத்துடலாங்கிற அதானே? சரி சரி இப்ப உனக்கு கொடுத்துறேன் இரு. இதான் வாங்கிக்க, இதுதான் உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன். நல்லா வாங்கிக்க, நீ நல்ல முதுகா வாங்கிக்க. ஏன்டா ஏன் என்னை போட்டு இந்த மிதி மிதிக்கிற? ஐயோ எனக்கு வயிறே வலிக்குது. எதுக்குடா அந்த மிதி மிதிக்கிற நீ? நீ தானே உன் தம்பிக்கு கொடுக்கறதுல எனக்கு கொடுன்னு சொன்ன, அதனாலதான் கொடுத்தேன். எதுக்காக திரும்ப கொடுத்தேன்? உன் தம்பி இருக்கானே தம்பி, அவன் என் கடையில இருந்து முட்டை பண்ண பூரா தட்டோட தூக்கிட்டு போயிட்டான்டா. அதுக்காக தான் உனக்கு அடி கொடுக்கலான்னு வந்தேன். கரெக்டா நேரம் பார்த்து நீ வந்துட்ட, அதான் உனக்கு கொடுத்துட்டேன். நான் கிளம்புறேன். அட கடவுளே, ஏதாவது பணம் கொடுப்பியான்னு பார்த்தா இப்படி அடி கொடுத்துட்டு போறியா? தேவையில்லாம வாயை கொடுத்து நம்மளே வாங்கி கட்டிக்கிறோம். இனிமேல் வாயை கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிட்டு இருந்துக்கணும், அப்பதான் நல்லது. அலா ஆமா சொல்லு கோதே. ஐய ஐஸ்கிரீமா? ஏடி ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குள்ள என்கிட்ட காசு இல்லடியே. சரி கம்மியான காசு எடுத்துட்டு வரேன், அதுக்குள்ள ஐஸ்கிரீம் வாங்கிக்க. கொஞ்சம் கடைக்கிட்ட நில்லு வாரேன். இவ ஒருத்தி காசுலாம் நேரத்துலதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கப்பா. வெறும் 20 ரூபா தான் கையில வச்சிருக்கிறேன், என்னத்தன ஐஸ்கிரீம் வாங்குறேன்னு தெரியல. அதுக்குள்ள ஏதாவது வாங்கிக்க சொல்லுவான். கோது வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஐஸ்கிரீமை வாங்கி சப்பி சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு எனக்காக காத்திருக்க? வாங்கி சாப்பிடுமா. உனக்கு என்ன ஐஸ் வேணும்னு சொல்லு, நான் வாங்குறேன். ஏமாமா எனக்கு நல்ல பெரிய கோனிஸ் மாதிரி வாங்கி கொடு. 150 ரூபா சொல்றேன் இருந்தாலும், அதனால அந்த ஐஸ் எனக்கு வாங்கி கொடு, அதான் சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கும் மாமா. கோது நான் வெறும் 20 ரூபா தான் கோது எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 20 ரூபாய்க்குள்ள ஏதாவது ஒரு ஐஸ் வாங்கிக்க. மாமே கேட்குறேன் 20 ரூபாய்க்குள்ள ஏதாவது ஐஸ் இருக்கான்னு. இல்ல வெள்ளையா 20 ரூபாய்க்குள்ள ஏதாவது ஒரு ஐஸ் இருந்தா குடுறா. இல்ல 10 ரூபாய்க்கு கொடு, ஏன்னா எனக்கு ஒண்ணு அவளுக்கு ஒண்ணு வேணும்ல. 10 ரூபாய்க்கு ஐஸ் இருந்தா குடுறா. ஏண்டு தடியா எந்த காலத்துல இருக்கிற? 10 ரூபாய்க்கு ஐஸ் கேட்டுட்டு இருக்கிற? 10 ரூபாய்க்கு ஐஸ் கட்டி தான் இருக்குது, வேணா தாரேன். 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. என்ன 10 ரூபாய்க்குல ஐஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஓடு. என்னடா நாங்களாம் ஒரு ஐஸ் 1 ரூபாய்க்கு சாப்பிட்டா, நீ என்னமோ 10 ரூபாய்க்கு கூட ஐஸ் இல்லைங்கிற? ஐயோ நான் என்ன ஓட்டுவேன்? கோதைய பேசாட்டு ஐஸ் கட்டியே வாங்கி தின்னுக்கிறியா நீயே? பிசினாரிமா நீ தயவு செஞ்சு வாங்க ஐஸவே. நான் காசு 100 ரூபா கொண்டு வந்திருக்கிறேன், எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து சூட்டையை போட்டு வந்தேன். நீ வாங்கு, நான் கொடுத்துக்கிறேன். என்ன அப்ப சரி வெள்ளையா 2 ஐஸ் போடுறா. நல்லா பெரிய ஐஸா குடி. என்ன இந்த வெயிலுக்கு எம்பிட்டு ருசியா இருக்குது. ஐயோ நாக்கில் வச்சுமே கரைஞ்சு ஓடுது ஆறாட்டம். ஏங்க எனக்கு ஒரு ஐஸ் கொடுங்க, நல்லா பெரிய ஐஸா கொடுங்க, நிறைய கிரீம் வச்சு கொடுங்க. என்ன அடா 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 என்ன வெயில், என்ன வெயில். இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி உள்ள தள்ளினாதான் முடியும், இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாதுப்பா. வெள்ளையா அந்த ஐஸுக்கு கருங்குழலி கொடுக்குறீல்ல, அந்த ஐஸை கூட நான் அவள்கிட்ட கொடுத்துட்றேன். ஐயா இது உனக்கு வேண்டாத வேலை. அவ என்கிட்ட தானே ஐஸ் கேட்டா, நான் கொடுத்துக்கிறேன். உன் வேலையை பாரு. எங்களுக்கு தெரியாதாக்கோ ஐஸ் கேட்கறவங்களுக்கு கொடுக்க தெரியாதா? பேசாட்டு உன் வேலை என்னமோ அது மட்டும் பாடுறா. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காது, கிளம்பு. எதனா வேண்டாத வேலைங்கிற? எனக்கு இது வேண்டுற வேலை தான். தயவு செஞ்சு குர்ரா நானே கருங்குழலிட்ட கொடுத்துட்றேன். என்ன
இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம ஐஸ் அவள்கிட்ட கொடுத்துட்டு அவ ஐஸை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்குவோம். இதுதான் சரியான சந்தர்ப்பம். பெரிய ஐஸா வாங்கியிருக்காளே. கருகுலலியா, இந்த ஐஸ்கிரீம் அந்த ஆள் குடுக்க சொன்னியா? குடுத்துட்டு என்ன இந்த ஐஸ்கிரீம்? ஏய், இது என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது? பாதி கடிச்சு தரியா? ஏண்டா வெள்ளையா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஐஸ்கிரீம் கேட்டா பாதி கடிச்சு தருவேன். இதைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாய் மாதிரி தெரியுதா பாதி சாப்பிட்டு வைக்கிறதுக்கு? காசு கொடுத்தாடா வாங்குறேன். இடி பாத்தி அவனுக்கு என் ஐஸ் கேட்டா எவ்வளவு திமிரா இருந்தா சப்பி கொடுத்து தருவியா? கருக்குலலையே, நாளா ஒண்ணு அதை சாப்பிட்டுட்டு கொடுக்கல. இந்த தடிப்பை இருக்கிறான்ல, வாங்கினமே ஐஸை மாத்தி விட்டியான். நான் அப்பவே நினைச்சேன் எதுக்குடா ஐஸை கேட்கறியான்னு. கொடுத்ததுமே அப்படியே 2 ஐஸை அப்படியே மாத்தி விட்டியான் தெரியுமா? அவன் சாப்பிட்டதை உனக்கு கொடுத்து விட்டியான். நீ சாப்பிட்ற வேண்டியதை அவன் சாப்பிட்டு விட்டியான். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. வாய் வச்சு விட்டியான். அவன் வாய் வச்சா பாம்பு வாய் வச்ச மாதிரி திரும்பிலாம் வாய் வைக்க முடியாது. அதுல கருகுலலையே, அதெல்லாம் கிடையாது. அவன் தான் ஐஸ் கொடுக்கும் போதே நல்லா சப்பி வச்சுட்டு கொடுத்துருக்கியான் போல. தின்னி பையா மத்தவங்க ஐஸ்ல வாய் வச்சுட்டு கொடுக்குறியான் பாரு. அறிவே இருக்க மாட்டேங்குது அவனுக்குலாம். நீ வேற ஐஸ் வாங்கி சாப்பிடு கருகுலலையே. என்ன தடி தாண்டி வராயா? உனக்கு அறிவே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள்ட்ட வம்பளுக்கிறதே வேலையா போச்சா? இங்க பக்கத்துல ஊத்தி இருக்கிறாளே இவள ஏதாவது கேட்கறாளாம் பாரு. ஏமாமா, எதுக்கு இது தேவையில்லாத வேலை பாக்குற? இவகிட்ட எல்லாம் என்ன திட்டு வாங்கி வைக்கிற? இந்த கருவாச்சேரி எப்படி கரைச்சு கொட்டிட்டு இருக்கா பாரு. உனக்கு தேவையாது ஐஸ்கிரீம்? என்ன இன்னொரு கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியது. எதுக்கு அவளோட ஐஸ்கிரீம் வாங்கி தின்ன கருமத்தை? அவன் மூஞ்சி முகரையும் பாரு. எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை குறை சொல்றேன்னா அவளுக்கு தூக்கே வராது. அவன் முகர் கட்டையை பாரு, நல்லா குரங்கு மாதிரி. இந்த பாருங்க, என் கடை முன்னாடி வந்து சண்டை விட்டுட்டு இருக்க கூடாது. சண்டை ஓடும்னா அங்கிட்டு போய் சண்டை ஓடுங்க. அவ்வளவுதான் சொல்லி வர கஸ்டமரையும் வரவிடாம பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல அங்கிட்டு போங்கம்மா. நீ எல்லாம் ஒரு ஆளு பா. ஒரு ஐஸ்கிரீமை கூட வாங்கிட்டு வக்கு இல்லாத பையன் கல்யாணம் பண்றதுக்கு சுத்திட்டு கிடக்குறியான். இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இதுல இந்த குண்டச்சி வேற இவ்வளவு கல்யாணம் வேற பண்ணிக்கிறானாமா. 2 நல்ல பொதி மூட்டை மறந்துட்டு என்னைய சொல்லுதுங்க. எங்க மாமா ஏதோ சொன்ன உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. மரியாதை பேசுறி. உன் மாமா பெரிய ஐஏஎஸ் ஆபீசரு, அவன்கிட்ட மரியாதை கொடுத்து வேற பேசணுமாக்கும். இவனே ஒரு அன்னக்காவடி பையன், இவனுக்கு இதுக்கு மரியாதை? போடி மொத. இனி அசிங்கப்படுத்ததே உனக்கு வேலையா போச்சு. அவ ஐஸ்கிரீம் வாங்கி திங்க இந்த பேச்சு பேசிட்டு போறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. தின்னிப்பள்ளி போட முத. தடியனே என்னனே வீட்டுக்குள்ள வந்து இப்படி அணைச்சிக்கிட்டு படுத்து கிடக்குற? பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு. அதனாலதான் நீ பார்க்க திருன்னு ஓடி வந்தே பாத்துக்க. என்ன ஆச்சுனே? எந்திரிய கருவாயா, காய்ச்ச கொதிக்குதுரா நெருப்பா. என்ன பண்றது எனக்கு தெரியல கருவாயா. நீ என்ன பண்ற? நம்ம பக்கத்து கடை இருக்குல்ல, ஒரு தாத்தா ஒரு கிளம்பி போட்டிருப்பியான் பாத்தியா பரோட்டா. அங்க போய் ஒரு நல்ல கொத்து பரோட்டா போட்டு வாங்கிட்டு வாடா கண்ணு. காய்ச்சியா இருந்தாலும் வாயை அடக்க மாட்டேங்கிறியே. காய்ச்சியப்ப கூட போய் கொத்து புரோட்டா வாங்கிட்டு வான்னு சொல்ற. என்ன வாயோ தெரில. எல்லாரும் காய்ச்சியா இருந்தா எதுவுமே சாப்பிட முடியல, வாய் கசக்குதும்பாங்க. இங்க நம்ம கொத்து புரோட்டால வாங்கிட்டு வர சொல்றேன். நீ கருவாயா, கண்ணு போடாதடா. காய்ச்சையா இருந்தா நல்லா வயிற்றுக்கு நமக்கு பிடிச்சத சாட்டா சீக்கிரம் போயிரும் சொல்லுவாங்கடா. அதுக்காகத்தானே போய் வாங்கிட்டு வாடா. இந்தாடா பணம். குட்டி கருவாய் பையல, நீ என்ன பண்ற? நம்ம வீட்டுல நீ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டா போட்டு வச்சிருந்தோம்ல, அதை எடுத்துட்டு வா கொஞ்சம் சீக்கிரம். அத நான் சாப்பிடணும்னு வச்சிருக்கேன். போடா தடிப்பையிலே, நீ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு பாக்குறியா? போடா, அதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். அந்த புரோட்டா எனக்கு வேணும். குட்டி கருவாயா, நான் சொல்றத கேள்ல. தடிய கொத்து புரோட்டா வாங்க சொல்லி காசு கொடுத்துருக்கிறியா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புரோட்டா இருக்கு பத்தியா, அதை பிச்சு போட்டு அதான் கொத்து புரோட்டான்னு கொடுத்து விடுவோம். இந்த காசை நம்ம வச்சுக்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். போ, அது பழைய புரோட்டா, ஊசி போன புரோட்டா, என்னன்னு போய் சாப்பிட போற. எடுத்துட்டு ஓடியா. அப்படியா விஷயம்? சரி பொறு, நான் அந்த பரோட்டாவை எடுத்துட்டு வந்து தாரேன். ஆனா காசுல பாதி பங்கு எனக்கு கொடுத்துடணும், சரியா? தடியனே, இந்தா கொத்து பரோட்டா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பாத்துக்க. உனக்கு எதுக்கு சிரமம்னு அங்கனக்குள்ளே பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தானே நல்லா சாப்பிட உட்காந்தேன். என்னடா இது பித்தலாட்டம்? கொத்து புரோட்டான்னு கேட்டா முட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு என்னமோ பெரட்டிலாம் தருவாங்கல்ல ஜால்னா ஊத்தி. அது மாதிரி இல்லாம என்னமோ புரோட்டாவை பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. இது பேர் தான் ஊர்ல கொத்து புரோட்டாவா? ஆளுகளை பாரு, அந்த கடைக்காரை அப்படியே குடிச்சான். இரு, அவனை வச்சுக்கிறேன். என்ன தடியனே பண்றது? அந்த ஆள் அப்படி கொடுத்ததுக்கு நானா பொறுப்பாக முடியும்? அவன் கொத்து புரோட்டான்னு கேட்டதுக்கு இதான் எங்க ஊர்ல கொத்து புரோட்டான்னு சொல்லி போட்டு கொடுத்தியா? புரோட்டா பிச்சு போட்டுக்கிட்டு கிடந்தியா? அப்பவே நினைச்சு ஏதோ கோல்மால் பண்றியான்னு இது மாதிரி பண்ணி கொடுத்தியா பாத்தியா? போய் என்னன்னு கேட்டுக்க. என்ன, நான் கிளம்புறேன். ஐயோ, நாட்டு முழுக்க திருட்டு பள்ளிகளா இருக்கிறாங்க. இவன் சும்மா விட்டா அடுத்தடுத்து வேலைதான் பாப்பியா. நிக்க அந்த கிழவ நான் வச்சுக்கிறேன். போய் கிழவா, உங்ககிட்ட புரோட்டா வாங்கினா இப்படிதான் தெரியுதா? கொத்து புரோட்டா கேட்டா இதை புரோட்டா பூரா பிச்சு போட்டு கொடுத்துருக்க. இதான் அவங்க ஊர்ல கொத்து புரோட்டாவாயா? உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி கொத்து புரோட்டா கொடுத்துருப்ப? இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்பயே போலீஸ்ல போய் இதை காட்டுறேன் பாரு. எலே தடிபாட்டு பயல, நீ எப்படா என் கடைக்கு வந்த? என் கடைக்கு வந்து நீ எப்ப புரோட்டா வாங்கின? சும்மா லூசு மாதிரி ஏதாவது பேசாம போடா. என்னது? நான் உன் கடைக்கு புரோட்டா வாங்க இல்ல, கருவாய் இருக்கான்ல அவனை தான் விட்டு வாங்க சொன்னேன். அது உங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்தியா? நான் நல்லா தெரியும். அந்த கிழமை கடையில் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவனும் அதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்தியா? நீ என்ன இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க எல்லாத்தையும்? சின்ன பையனால அவன்கிட்ட இப்படி கொடுத்து விட்டுருக்குற. இதே நான் வந்து அந்த மாதிரி கொடுத்து விட்டுருப்பேன் எனக்கு பயந்துக்கிட்டு.
ஆமா, இவரை பார்த்து பயப்படுறாங்க வேற. பேசாட்டு போடா நீயே. எந்த கருவாயம் பயிலும் வரல, கிருவாயம் பயிலும் இங்க வரல பாத்துக்க. உன் வேலை என்னமோ அதை விட்டு பார்த்துருப்போம். அந்த கருவாயம் பையன் அங்கிட்ட என்கிட்ட புரோட்டா வாங்கி பிச்சு போட்டு உங்ககிட்ட ஏமாத்திட்டு போயிருப்பியான். உடனே என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, இந்த கடவுக்கிட்டே வரலடா ஒழுங்கு மரியாதையை போயிடல, சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்தி பிடியும் பாத்துக்க. ஐயோ வரலையா? அட கடவுளே, என்னையா சொல்ற? அப்ப ஏமாத்தி விட்டானா? இந்த பைக்கிட்ட வாங்கவே சொல்லிருக்க கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.